Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C programmingல data types. Data typesனா என்ன? So நம்ம programmingல ஒரு data யூஸ் பண்றோம்னா ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ அசைன் பண்ணி நம்ம data யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் இருக்கும். So அந்த டைப் ஆஃப் டேட்டா என்னங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். So data types வந்து 4 கேட்டகரியா பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு பேசிக், அடுத்தது derived, அடுத்தது யூசர் டிஃபைன்ட், அதுக்கப்புறம் வேல்யூலெஸ். So first basic data typesல பாத்தீங்கன்னா integer, character, float, double இதெல்லாம் தான் மெயினா இருக்கும். அடுத்தது derived data typesல பாத்தீங்கன்னா array, pointer, function. User defined data typesல பாத்தீங்கன்னா structure, union, enumeration. Valueless data typeல பாத்தீங்கன்னா void. So நம்ம இன்னைக்கு டீடைலா வந்து basic data types தான் பார்க்க போறோம். Basic data typesல 4 data type இருக்கு. Integer, float, double, character. So integer ஓட ஷார்ட் ஃபார்ம் இன்ட்னு யூஸ் பண்ணிப்போம். சைஸ் வந்து அதுக்கு பாத்தீங்கன்னா 2 பைட்ஸ் இல்ல 4 பைட்ஸ் இருக்கும். 4 பைட்ஸ் வந்து லாங் இன்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலா வந்து 2 பைட்ஸ் தான் இன்ட்க்கு அசைன் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் எந்த டெசிமலும் இல்லாம எந்த பாயிண்ட் வேல்யூ இல்லாம வர்ற டிஃபைன் பண்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹோல் நம்பர்ஸை வந்து இன்ட் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்தது ஃப்ளோட். ஸோ எல்லா டெசிமல் வேல்யூஸ் up to 7 decimal digits 7 decimal digits வரைக்கும் நம்ம வந்து float யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் இருக்கும். அடுத்தது டபுள். ஸோ டபுளும் வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் அதான் டெசிமல் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அது வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் அதிகமா இருக்கும். ஸோ அப் டு 15 டெசிமல் டிஜிட்ஸ் இது ஸ்டோர் பண்ணும். ஸோ இதோட சைஸ் வந்து 8 பைட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா கேரக்டர். ஸோ கேரக்டரோட ஷார்ட் ஃபார்ம் கேரன் யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமிங்ல. அதே மாதிரி இதோட சைஸ் வந்து 1 பைட்டா இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரோ லெட்டரோ ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா பேசிக் ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர்ஸ் எதுக்குன்னா இப்போ இன்டிஜர் இந்த டேட்டா டைப்ஸோட வேல்யூஸை நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர் கண்டிப்பா தேவை. ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர் கொடுத்தாதான் அந்த வேல்யூ கரெக்டா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்ட்ங்கிற டேட்டா டைப்க்கு வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர் %t. அடுத்தது ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்க்கு வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர் %f. அடுத்தது டபுள்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர் %lf. அடுத்தது கேரக்டருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர் %c. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மூலமா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலா உங்க டர்போ சி கம்பைலர்ல இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க int a is equal to 10. ஸோ இன்டிஜர் வேல்யூ ஒரு வேரியபிள் ஏல டிஃபைன் பண்றோம். 10ங்கிற வேல்யூ அசைன் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு ஹோல் நம்பர். அடுத்தது ஃப்ளோட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் பில வந்து 10.5ங்கிறது ஒரு டெசிமல் வேல்யூ வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். அடுத்தது கேரக்டர்ங்கிற டேட்டா டைப்ல வந்து சிங்கிற ஒரு வேரியபிளுக்கு எம்ங்கிற ஒரு லெட்டர் இல்ல ஒரு கேரக்டர் சொல்லிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து அசைன் பண்றோம். ஸோ எப்பவுமே கேரக்டருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிங்கிள் கோட் இருக்குல்ல சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஆஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா %t. ஸோ த இன்டிஜர் வேல்யூ இஸ் %t. இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர் இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் போட்டு எண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கமா போட்டு அந்த வேரியபிள் இன்டிஜருக்கான வேரியபிளை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த ஏங்கிறது இங்க வந்துடும். அடுத்தது பிரிண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூக்கு இஸ் %f வந்து ஃப்ளோட்டோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர். அதுக்கப்புறம் கமா போட்டு நம்ம இந்த பிங்கிற வேரியபிள் ஃப்ளோட்க்கு யூஸ் பண்ண பி வேரியபிள் நம்ம இங்க எழுதிடுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கேரக்டருக்கு நம்ம கேரக்டர் இஸ் %cங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர் போட்டுட்டு கமா போட்டு நம்ம சிங்கிற கேரக்டர் வேரியபிளை இங்க எழுதிடுவோம். இப்ப இதோட அவுட்புட் எப்படி வரும்னு பாருங்க. The integer value is 10, the floating point value is 10.5000. So up to 7 decimal digit வரைக்கும் allowed. So அதனால 5க்கு அடுத்து எல்லாமே 00 டிஸ்பிளே ஆகுது. கேரக்டர் வந்து M டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இதுவே வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணி பார்ப்போம் இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டோக்கான வேல்யூ மட்டும் டெசிமல் வேல்யூ இல்லாம ஒரு ஹோல் இன்டிஜர் வேல்யூவா இதுல அசைன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்க வந்து ஒரு ஃப்ளோட்டுக்கு இன்டிஜர் வேல்யூ அசைன் பண்ணாலுமே அந்த ஃப்ளோட் வேல்யூ வந்து ஒரு டெசிமல் வேல்யூவா தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம 10 கொடுத்தோம். ஸோ இங்க வந்து 10.000 டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூங்கிறதுனால. ஸோ இதுதாங்க பேசிக் டேட்டா டைப்ஸ்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சி ப்ரோக்ராமிங் கோர்ஸ் இன் டீட்டெயிலா ஆன்லைன் லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பமான டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.